வணக்கம் சுட்டீஸ். நான் தான் உங்களோட ஜீபும்பா பேசுறேன். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு நல்ல கதை சொல்றதுக்காக வந்திருக்கேன். அந்த கதையோட பேர் என்னன்னா கீரியும் பாம்பும். இப்போ நம்ம கதை கேட்க போலாமா? ஒரு ஊர்ல ஒரு அப்பா அம்மா வாழ்ந்துட்டு வந்தாங்க. அவங்களுக்கு அழகான ஒரு குழந்தையும் இருந்துச்சு. அவங்க ஒரு நாள் காட்டு வழியா நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. அப்ப ஒரு கீரிப்புள்ள செத்து கிடக்கிறத பார்த்தாங்க. அதுக்கு பக்கத்திலேயே அதோட குட்டி கீரிப்புள்ளையும் இருக்கிறத பார்த்தாங்க. இறக்கப்பட்ட அந்த அப்பா அம்மா அந்த குட்டி கீரிப்புள்ளைய வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து வளர்க்க ஆரம்பிச்சாங்க. அதுல அந்த அப்பா மட்டும் ரொம்ப கவனமா அந்த கீரிப்புள்ளைய பார்த்துக்கிட்டாரு. என்னதான் அது குட்டியா இருந்தாலும் அது ஒரு காட்டு விலங்குன்றதுல அவர் ரொம்பவே உறுதியா இருந்தாரு. எப்பவும் தன்னோட குழந்தைகிட்ட அந்த கீரியை மட்டும் பக்கத்துல வரவிடவே மாட்டாரு. ஒரு நாள் வெளியே போயிட்டு வீட்டுக்கு வந்த அவருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்தது. வீட்டு வாசல் எல்லாமே ரத்தமா இருந்துச்சு. அப்பதான் வீட்டுக்குள்ள இருந்து ரத்தம் வழியிற வாயோட அந்த கீரி வெளியே வந்துச்சு. இத பார்த்து அந்த அப்பாவோ ரொம்பவே பயப்பட ஆரம்பிச்சிட்டாரு. தன்னோட குழந்தைய தான் இந்த கீரி கொன்னுடுச்சுன்னு நினைச்சு அந்த அப்பா அந்த கீரிய குச்சியாலே அடிச்சு கொன்னுட்டாரு. அதுக்கப்புறமா உள்ள குழந்தை அழுகிற சத்தம் கேட்டு உள்ள போய் பார்த்தாதான் தெரியுது, அவர் குழந்தைய கடிக்க ஒரு பாம்பு வந்திருக்கு. அந்த பாம்பை தான் இந்த கீரி கொண்டு இருக்கு அப்படின்ற உண்மை அவருக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது. இந்த கதையோட நீதி என்னன்னா, எந்த விஷயத்துக்குமே உண்மைன்னு ஒன்று இருக்கும். அந்த உண்மையை பத்தி நம்ம சரியா தெரிஞ்சிக்காம அவசரத்துல எப்பவுமே நம்ம எந்த ஒரு விஷயம் செய்யக்கூடாது. அவ்வளவுதான் சுட்டீஸ், இந்த கதை இதோட முடியுது. இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்றத நான் நம்புறேன். இதே மாதிரி ஒரு நல்ல கதையோட நான் உங்களை சீக்கிரமாவே சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்க ஜீபும்பா கிட்ட இருந்து டாடா பாபாய்.